கற்பித்ததாக அமையும். உண்மையில் மிகப்பெரிய விஷயம். ஆமாம், மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். ரொம்ப பயிற்சி கொடுக்கணும். இப்போ மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். அந்த பயிற்சியை அந்த வகுப்பாக திட்டணும். அவடத்திலே திட்டம் சொன்னால் இப்போ நான் ஒரு பாடசாலைக்கு போகிறேன். சும்மா உதாரணத்துக்கு என்ன சொல்லணும். அப்போது ஆசிரியர் சீக்கிரம் போனால் ஆசிரியரை காணாது. எங்கிட்ட சேர்ந்து இருக்கார். கொப்பி எடுத்து அங்கே போனால் அவர் தலைக்கு மேலே இருக்கு கொப்பி இருக்கு. அப்போ பிள்ளைகள் ஓடி ஆடி தெரியுது. அப்போ நான் அவரை கூப்பிட்டு சொன்னேன், தம்பி இப்படி இல்லை கொப்பி தரேன் அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் படிப்பிக்கலன்னு சொன்னால் அதில் ஒரு 4-5 கணக்கு புத்தகம் இருக்கு தானே, அதில் சீட்டு வாங்கணும். சீட்டு போட்டு நாம இருக்காங்க அவங்க ஒவ்வொரு கணக்காக காட்ட சொல்லுவோம். அவங்க பயிற்சி செய்து போட்டு ஒவ்வொரு கணக்காக நீங்கள் காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பிள்ளைகள் கணக்கு செய்து போட்டு நம்மள காட்டுவாங்க. அப்போ அந்த காட்டுற நேரம் அதில் வார பிள்ளைகளை அவட்ட சுட்டி காட்டுற பிள்ளைகளுக்கு ஃபீட்பேக் பின்னூட்டல் கட்டாயம் அவசியம். அவட்ட எந்த பிள்ளை விடுறாங்கன்னா அதை சுட்டி காட்டினா அடுத்த கணக்கு செய்கிற நேரம் அந்த பிள்ளைகள் விடாது. உண்மையிலேயே அது அரிதாகத்தான் நடக்குது. அப்படி பயிற்சி திட்டம் அதில் ஒரு 3-4 கணக்கு செய்து போகலாம். உங்களுக்கு அது பிடிவாட்டும். அதே நேரத்தில் ஒரு கெட்டிக்கார மாணவன் 5-6 கணக்கு செய்கிற நேரத்தில் கொஞ்சம் வீக்கானமானவன் 1-2 கணக்கு அதை செய்து காட்டுவேன். அப்போ அதுக்கு பாஸ் வாங்குறது பெரிய சந்தோஷமாக இருக்கு. அப்போ அதனால வகுப்பில் போதிய அளவுக்கு பயிற்சி கொடுக்கணும். மேலே அது மேலே பயிற்சி நாங்கள் வீடுகளில் கொடுக்கலாம். அப்போ படிப்பிக்கிற நேரம் போதிய அளவு பயிற்சியும் கொடுக்கணும். பயிற்சி திருத்தத்தையும் கொடுக்கணும். இல்லாவிட்டால் அந்த பிள்ளைகள் அதை விளங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உண்மையில் சொல்லும் போது கணித பாடம் உண்மையில் மிக இலகுவான பாடம் என்று எங்களுக்கு